ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நியூஸ் வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க யுஎஸ்ல வந்து 28 இயர் ஓல்ட் ஒரு இந்தியன் ஸ்டூடண்ட். அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டே ஒரு சைடு ஹசில் மாதிரி அவர் வந்து ஒரு பீட்ஸா டெலிவரி பண்ற ஒரு ஒர்க்க வந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்ட் அந்த மாரி வந்து ஒரு ஆர்டர் வந்து அவருக்கு வருது. அந்த ஆர்டர் மாரி ஒரு ஒரு செக்லூடட் வேக்கன்ட் அபார்ட்மெண்ட், அதாவது கொஞ்சம் தனியா இருக்கிற ஒரு வேக்கன்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு 3 பீட்ஸா டெலிவரி வந்து வேணும் அப்படிங்கிற மாரி வந்திருக்கு போல இருக்கு. அதுக்கப்புறம் அத டெலிவர் பண்ண அங்க அவர் போயிருக்காரு. அந்த மாரி டெலிவர் பண்ண அங்க போகும்போது என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து யாரோ வந்து சுட்டு கொன்னிருக்காங்க. இதுதான் வந்து நியூஸ். இதுவரைக்கும் தான் வந்து போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணாத விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அவர் இந்த லொகேஷனே வந்து கொஞ்சம் ஃபிஷ்ஷியா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து ரிப்போர்ட்லாம் வந்து மென்ஷன் பண்றாங்க. அது எப்படின்னா ஒருவேளை இது வந்து ஒரு சஸ்பெக்டட் ட்ராப்பா இருக்கலாமா அப்படிங்கிற ஆங்கிள்லயும் வந்து விசாரிக்கப்படுது. ஏன்னா அந்த வேக்கன்ட் அபார்ட்மெண்ட்டுக்கு அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பீட்சாவும் வந்து யாரும் எடுத்துட்டு போல. அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ராபரி மாரி வந்து எந்த ஒரு பொருளும் எடுத்துட்டு போல. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இவர் வந்து ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற அந்த ஆங்கிள்லயும் வந்து போலீஸ் வந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எதுவுமே வந்து கன்ஃபார்மா அவங்க சொல்லல. ஸோ இது வந்து நியூஸ். ஆனா இப்ப என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுற ஒரு டாபிக்கா இது வந்து இருக்க போறதில்ல. ஏன்னா நீங்க நிறைய நியூஸ் மீடியா இது என்ன நடந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோவோட ஸ்கோப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு புதுசா படிக்க வர்ற ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் புதுசா வேலை பார்க்க வர்றவங்க. இவங்க 2 பேருமே அவங்கள கொஞ்சம் எப்படி வந்து கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஆங்கிள்ல தான் இது வந்து இருக்க போகுது. எனக்கு தெரியும் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே வந்து உங்கள 100% எந்த சிச்சுவேஷன்லயும் எந்த கண்ட்ரிலயும் உங்களுக்கு வந்து புரொடெக்ட் பண்ணாது. ஆனா அதுக்காக நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸே இல்லாம இருந்தோம் அப்படின்னா, நமக்கு தேவையில்லாம தெரியாம நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடிய டேஞ்சருக்கு நாமளா போய் வந்து மாட்டிக்கிற மாரி இருக்கும். அதனால அந்த மாரி சிச்சுவேஷன் எப்படி அவாய்ட் பண்றது அப்படிங்கிற ஆங்கிள்ல தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அண்ட் அமெரிக்கா அண்ட் இந்தியா 2மே வந்து சேஃபான கண்ட்ரீஸ் தான். இங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா கண்ட்ரில பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிளேஸ், டைம், சிச்சுவேஷன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாம ஒரு சில ஏரியாஸ் இருக்கும். அது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு பெயின் பாயிண்ட்ட பத்தி மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் இது சொல்றதுனால வந்து அமெரிக்கா சேஃபான கண்ட்ரி இல்லையா? இல்ல இந்தியா சேஃபான கண்ட்ரி இல்லையா? அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு ஃபுல் கண்ட்ரி இங்க வந்து ப்ளேம் பண்ணக்கூடிய செஷனா இது இருக்க போறதில்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து மைண்ட் செட் சேஞ்ச். இங்க நார்மலா இப்ப சென்னையில வந்து நீங்க ஒருத்தவங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம நார்மலா 10, 12 மணிக்கு கூட நம்ம வெளிய போவோம். 2 டீ கடை ஓப்பன் ஆயிருக்கும். அங்க போய் நார்மலா பேசுவோம், பழகுவோம், வருவோம். ஆனா இதுவே வந்து நீங்க அமெரிக்காவுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதுக்காக அமெரிக்கா வந்து சேஃப் கண்ட்ரி இல்லையா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அமெரிக்கா இஸ் எ பியூட்டிஃபுல் கண்ட்ரி. நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிஃபரண்டான ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து குடுக்கும். ஆனா அதே நேரத்துல அமெரிக்காவிலயும் உங்களுக்கு வந்து சில டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு சிட்டிலயும் வந்து விதவிதமான டிஃபரெண்ட் பீப்பிள் இருப்பாங்க. அவங்களோட மைண்ட் செட் வேற மாரி இருக்கும். அண்ட் அவங்களோட இன்கம் வேற மாரி இருக்கும். அண்ட் ஒரு சில நேரத்துல வந்து ஒரு சில ஏரியால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டெஸ்பிரேஷனா இருப்பாங்க. சில நேரத்துல இன்கம் இல்லாதனால அவங்களோட நீட்ஸ் வேற மாரி இருக்கும். அப்படி இருக்கும்போது இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? நீங்க வந்து தப்பான நெய்பர்ஹுட்ல தப்பான டைம்ல போறீங்க அப்படின்னா, அங்க உங்களோட ரிஸ்க் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. எல்லாராலயும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நீங்க எந்த ஏரியாவுக்கு ஃபர்ஸ்ட் யுஎஸ்ல வரீங்களோ, அங்க என்னென்ன கிரைம்ஸ்லாம் பக்கத்துல நடக்குது, இல்ல எப்படி இருக்கிறாங்க, இங்க இருக்கிறவங்க எந்த ஏரியாவுக்கு போறாங்க, எந்த ஏரியாவுக்கு போக மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிற அந்த ஒரு நார்மல் நுவான்சஸ் இருக்கும் இல்லையா? அந்த லோக்கல் மக்கள் மத்தியில நுவான்சஸ். அந்த நுவான்சஸ ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டூடண்ட் ஒருத்தங்க போறாங்க ஒரு யுனிவர்சிட்டியில படிக்கிறதுக்கு அப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க படிக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட். இந்த வீடியோக்காக நான் ரிசர்ச் பண்ணும்போதே ஒரு சர்ப்ரைசிங் பாயிண்ட் நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். ஒரு குளோபல் ஆர்கனைசேஷன் இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் பீஸ், ஐஇபி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எடுத்த வந்து குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 ஒரு ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 163 கண்ட்ரீஸ் மத்தியில 115th ரேங்க்ல இருக்கு குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல. இதுவே அமெரிக்கா பாத்தீங்கன்னா 128th ரேங்க்ல இருக்கு. which means that குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 பிரகாரம் இந்தியா வந்து அமெரிக்கா விட குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல மேல இருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. சோ இது பார்க்கும்போது நீங்க இந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு மட்டும் வந்து ஒரு கண்ட்ரி பெருசு ஒரு கண்ட்ரி சின்னது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க இருக்கிற ஏரியா வந்து ஒரு சில நேரத்துல ஒரு சில சிட்டிஸ் வந்து உண்மையா வந்து ரொம்ப சேஃபஸ்ட் நெய்பர்ஹுட்டா இருக்கும். ஆனா அதுவே இன்னொரு இடத்துல நீங்க வந்து இன்னொரு சிட்டியா இருக்க ஒரு நெய்பர்ஹுட் வந்து கிரைம் நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இருக்க ஒரு சிட்டியா இருக்கும். ஸோ எந்த ஏரியாவில் நம்ம இருக்கோம் அப்படின்னு அந்த ஏரியா சென்டிமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் ஸ்மார்ட் மூவா இருக்கும். அண்ட் அதை தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். ரெண்டாவது எங்கேயாவது போறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவை ஒரு வாட்டி வந்து அனலைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட். அது ஏன் அப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வாட்டி நீங்க இடத்துக்கு வந்து புதுசா வரீங்க அப்படின்னா ரெண்ட்டுக்கு போறீங்க. ரெண்ட்டுக்கு போகும்போது அஃபோர்டபுளா எங்க இருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு போறதுக்கு பதிலாக அந்த ஏரியாவில் கிரைம் ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியத்தில் நம்ம வந்து இருக்கோம். ஏன்
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல வந்து வேற மாரியான ஒரு மைண்ட் செட் வந்து இருக்கும். வேற மாரியான மக்கள் வந்து இருப்பாங்க. அதனால அந்த லோக்கல்ல நீங்க போன உடனே அங்க இருக்க மக்கள் எந்த ஏரியாவ பிரிஃபர் பண்றாங்க, எந்த ஏரியாவ வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நல்லது. அண்ட் நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. நான் காமிக்கிறேன், ஸ்க்ரீன்ல காமிக்கிறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல நான் வந்து குடுக்குறேன். அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து ஒரு ஏரியால ரெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியோ, இல்ல ஒரு சிட்டிக்கு நீங்க போறதுக்கு முன்னாடியோ, அங்க வந்து என்னென்ன மாரி சிச்சுவேஷன் இருக்கு, அது எப்படி வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வாட்டி தெரிஞ்சு வச்சுக்கிறது, இந்த மாரி ரிஸ்க்ல நீங்க மாட்டாம இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து கிரேட்லி இன்கிரீஸா இருக்கும். அண்ட் 2வது 2 முக்கியமான இடங்கள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கேஸ் ஸ்டேஷன்ஸ். நெறைய கிரைம்ஸ் வந்து கேஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து நீங்க வண்டிய விட்டுட்டு நீங்க கீழ இறங்கி நீங்க வந்து கேஸ் போடுற மாரி இருக்கும். நெறைய ஸ்டேட்ஸ்ல செல்ஃப் சர்வீசிங் தான், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாரி கேஸ் ஸ்டேஷன்ஸ பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாரி நெறைய பேர் வந்து கார்லேருந்து வந்து கிரைம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நெறைய நீங்க YouTubeல போனீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். அதனால எப்பயுமே வந்து கேஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது நல்ல பிராட் டே லைட்ல போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த அன்டைம்ல போறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல நீங்க வந்து அந்த ஜிப் கோடுன்னு இருக்கும். அந்த எந்த ஜிப் கோட்ல வந்து நெறைய கிரைம்ஸ் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த ஜிப் கோட்ல இருக்க கேஸ் ஸ்டேஷன் நீங்க அவாய்ட் பண்றது பெட்டர் அப்படிங்கிறதும் ஒரு ஒரு நார்மலா இங்க இருக்க மக்கள் வந்து அதிகப்படியா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தபடியா அமெரிக்காவுல இது வந்து ஒரு பேரு போன இடம். அதாவது சொல்லப்படாத ஒரு ரூல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து நெறைய பேசப்பட்டுச்சு. இப்போ மேக்ஸிமம் கிரைம் எங்க நடக்கும்? இல்ல எந்த ஒரு ஏரியா வந்து அதிகப்படியான கிரைம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இல்ல எந்த ஏரியா வந்து ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். ஆனா இது வந்து உண்மை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பார்க்கிங் லாட்ஸ். அதுவும் எஸ்பெஷலி கிராசரி ஸ்டோர் பார்க்கிங் லாட்ஸ். அதுலயும் ரொம்ப ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா, வால்மார்ட் பார்க்கிங் லாட்ஸ். இது வால்மார்ட் பார்க்கிங் லாட்டா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆக்சுவலா ஏன்னா நீங்க வால்மார்ட்ல வந்து நீங்க கிராசரி வாங்கிட்டு வெளிய வரும்போது ராப் பண்ணணும் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு சில இன்சிடென்ட் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்ல நீங்க வைக்க வருவீங்க. அப்போ வந்து யாராவது வந்து அந்த பேக்க தூக்கிட்டு ஓடிருவாங்க. இல்ல அப்ப நீங்க வந்து புடிச்சு சண்டை போடுற மாரி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்க்கிங் லாட்லயே வந்து கன் வயலன்ஸ் நடந்த இன்சிடென்ட்டும் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கிராசரி ஸ்டோர் பார்க்கிங் லாட்ல நீங்க வந்து அந்த ஸ்டோர்லேருந்து காருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்படியே லைட்டா ஸ்கேன் பண்ணிட்டு போறது நல்லது. அதுவும் நீங்க வந்து இந்த 8, 9 மணிக்கு மேலலாம் போறீங்க. இல்ல வந்து ரொம்ப உங்க சிட்டி வந்து ரொம்ப அந்த அளவுக்கு நடமாட்டம் இல்லாத சிட்டி அப்படின்னா, அது இன்னும் ஏர்லியரா 7, 8 மேலலாம் நீங்க போறீங்க அப்படின்னா, அப்போ வந்து நீங்க இத வந்து பார்த்துக்க வேண்டியது அவசியம். இல்ல அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு வந்து 4, 5 மணிக்கு கொஞ்சம் ஏர்லியரா நெறைய மக்கள் இருக்கும்போது போறது வந்து பெஸ்ட். அந்த மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள நீங்க வரீங்க, புதுசா வரீங்க அப்படின்னும்போது அந்த சிட்டியோட லுக் அண்ட் ஃபீல் அது வந்து நீங்க அந்த வைப வந்து நீங்க அப்படியே அப்சர்வ் பண்ற வரைக்கும் கொஞ்சம் வந்து வெளிய இருக்கும்போது அந்த ஃபோன் பார்த்துட்டு அப்படியே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப வந்து அரட்டை அடிச்சுட்டு அந்த இந்த மொமெண்ட் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வந்து முழுகி போறது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள அவாய்ட் பண்றது பெட்டர். அதுவும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த வைப நீங்க கேட்ச் பண்ற வரைக்கும் தான். அதுக்காக வந்து எப்ப பார்த்தாலும் வந்து அலர்ட்டாவே இருக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த வைப கேட்ச் பண்ற வரைக்கும் நீங்க இருக்கிறது வந்து மஸ்ட். ஏன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி சம்திங் இஸ் நாட் ரைட் அப்படின்னு எப்போ தோணுதோ அப்பவே வந்து அந்த ஃபீலிங்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஏன்னா ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இன்சிடென்ட்ல மாட்டி அதுக்கு வந்து தப்பிச்சவங்க எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்ல எனக்கு சம்திங் எது தப்பா பட்டுச்சு, சம்திங் எது தப்பா பட்டுச்சு அப்படின்னு 90% ஆஃப் த மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இன்சிடென்ட்ல போயிட்டு ஒரு 100 தப்பிச்சவங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்து கட் ஃபீலிங் வந்து ஒரு வாட்டி வந்து நீங்க அத என்ன என்ன பண்ணணும், சும்மா இக்னோர் பண்றதுக்கு பதிலா அது என்ன அப்படின்ட்டு ஒரு வாட்டி கொஞ்சம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லையா சம்திங் இஸ் நாட் ஃபீல் ரைட்டா பரவாயில்ல கூச்சமே படாம பின்வாங்கிருங்க. அந்த இடத்துக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து சில நேரத்தில் அது லைஃப் சேவிங் சிச்சுவேஷனா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபைனலா நீங்க என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து சேஃப்டின்றது எப்பயுமே யூ கேன் ஆல்வேஸ் டூ மோர். அதனால வந்து இந்த சேஃப்டி இன்சிடென்ட் பத்தி பேசுறதுனால அமெரிக்கா வந்து நம்ம நல்லதில்லை அப்படின்னு வந்து கிடையாது. இந்தியாவில் வந்து ஒரு விதமான டேஞ்சர் இருக்குன்னா அமெரிக்காவில் அது வேற விதமான டேஞ்சராக இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு மைண்ட் செட்டில் வளர்ந்துட்டு திடீர்னு அமெரிக்கா வந்து போகும்போது நம்ம அதே மைண்ட் செட்டில் இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் வந்து டேஞ்சர் ஃபேஸ் பண்ணாத ஒரு விஷயம் இங்கே வந்து இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டெப்பை எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து கம்மியாகிட்டே போகும். அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட ஒரு ஸ்கோப். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சேஃப்டி இன்சூரன்ஸை பற்றி நான் வந்து இங்கே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து பாயிண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் ஏதாவது வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நான் இந்த மாதிரி பாயிண்ட்டை மாற்றி சொல்லியிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதையும் வந்து தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.